ஸ்ரீ அச்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும்னாலும் நல்ல நேரம் பார்ப்போம், இல்லை நல்ல நாள் பார்ப்போம், சுப முகூர்த்த நாள் இதெல்லாம் பார்ப்போம். இப்போ அது எதுவுமே பார்க்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னாக்கா நமக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம், அதுக்கு நல்ல நாள்லாம் பார்த்துட்டு போக முடியாது. எமர்ஜென்சி இல்லை இன்னைக்கு வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு தான் அப்படின்னா நம்ம அன்னைக்கு தான் போய் ஆகணும். அதே போல் இப்போ பத்திரம் ஏதாவது டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அன்னைக்கும் அவங்க கொடுக்குற டைமுக்கு டேட்டுக்கு தான் போவோம். டைம் கூட நம்ம மாற்றிக்கலாம், ஆனால் டேட்டை வந்து மாற்ற முடியாது. ஸ்கூல் அட்மிஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களா போகிறீங்க, அன்னைக்கு உங்களால் வந்து மாற்ற முடியாது, ஆனால் அன்னைக்கு தான் செஞ்சு ஆகணும். அன்னைக்கு அஷ்டமி நவமியாக கூட இருக்கலாம், இல்லை கரிநாளாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 28வது நட்சத்திரமாக அதை சொல்கிறாங்க ஞானிகள் முனிவர்கள். ஆனால் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது டெய்லி வரும். உங்களுக்கு 11 to 12 அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்கிறது. 11 to 12 வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமில் சூரியன் உச்சமாக இருப்பார். அதனால அந்த டைமில் நீங்கள் என்ன செஞ்சாலும், அரசு சார்ந்த வேலைகள் எது செஞ்சாலும் சரி, இல்லை மருத்துவம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ரொம்ப எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்றது தான். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 11:45 12:15 வரைக்கும் டெய்லியுமே அந்த அபிஜித் முகூர்த்தம் இருக்கு. அந்த டைம்ல நீங்க எந்த ஒரு காரியங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் சுபமா முடியும். நன்றி. நல்லதே நடக்கும்.